Nayanthara, actor. Dear Mr. Dhanush K. Raja, son of Kasturi Raja, brother of Selvaraghavan. I'm sorry. The end. மிஸ்ஸஸ் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. அது வந்து அவங்க மிஸ்டர் தனுஷை அட்ரஸ் பண்ணி ஒரு 3 பேஜ் ஓப்பன் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு ரேண்டமான ஒரு டே, திடீர்னு ஒரு காலையில இப்படி ஒரு லெட்டர். இப்போ இதை வந்து நிறைய பேர் பேசுவாங்க, அவங்க ஒப்பீனியன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். பீப்புள் மைட் அக்ரி ஆர் மைட் நாட் அக்ரி. எனக்கு சில கேள்விகளும் இருக்கு, சில கன்க்ளூஷன்ஸ்க்கும் நான் வந்திருக்கேன். இதை நான் முழுசா படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி இன் ஸ்டேட் ஆஃப் ஷாக். ஏன்னா நயன்தாரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண டெபியூட்டன்ட் நடிகை கிடையாது. இப்போ வந்து வெரி மச் க்ரோன் அண்ட் வெரி மச் அஃப்ளூயன்ட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டு கூட இருக்கு, காஸ்மெட்டிக் பிராண்டு. நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினெட்லி ஒரு பிம்பம் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ கேனாட் டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஒன்ஸ் ஹூ ஆர் இன்ஸ்பயர்ட் பை மிஸ்ஸஸ் நயன்தாரா. பட் நான் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இன்னொரு ஆக்டர் மேல, தட் இஸ் ஒரு பெரிய ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் மேல ஒரு லேஷ் அவுட் ஆகுறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது அப்புறம் வருவோம். பட் இது வந்து ஒரு சென்சேஷன் தான். ஏன்னா சாதாரணமா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர் சம்மன் இஸ் நியூ டு ஃபிலிம்ஸ் ஆர் சம்மன் இஸ் அவுட் சைட் த ஃபிலிம் தான் ஒரு கிளைமோட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை, இது என்னோட கதைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டா அதோட ட்ரெய்லர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது என்னோட படம், என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். சில பேர் அது வர்றதுக்கு முன்னாடியே கிளைம் பண்ணிட்டு வராங்க. ஸோ யாரு மேல என்ன சொல்றது, ஒரு லெஜிட்டான நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து we are mere spectators. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆஸ் தமிழ் சினிமா ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆக்டர், ஒரு பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற இன்னொரு வளர்ந்து வர்ற ஒரு ப்ராபப்லி அன் அப்கமிங் லெஜெண்ட் கூட சொல்லலாம், அவங்க மேல அக்யூசேஷன் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதாரணமா பிரஷ் அண்டர் கார்பெட் அப்படின்னு விட்டுற முடியாது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க. என்னோட கேள்வி என்ன, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? 2 பேருமே லீகல் அட்வைசர்ஸ் வச்சுட்டு இதை மூவ் பண்ணியிருக்கலாம். இதை ஏன் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வரணும்? மிஸ்ஸஸ் நயன்தாரா வந்து இந்த ஆர்டிகல் போடணும். மிஸ்டர் தனுஷோட ஒர்க் பண்ண நிறைய ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ் மெயின்லி, ஹேவ் லைக்ட் இட். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்க்கும்போது அதுதான் தோணுது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு டிஃபர்மேஷன் இருக்கு. டிஃபர்மேஷன் வந்து தப்பாவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். இப்போ என்னன்னா த ஆக்சுவல் இஷ்யூ இஸ் மிஸ்ஸஸ் நயன்தாராவோட வெட்டிங் கவர் பண்ணதை பத்தி ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்யூ சீரீஸ் வருது. அப்பரண்ட்லி மிஸ்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் தான் வந்து டைரக்ட் பண்றது. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல நானும் ரவுடிதான் படத்தோட சில பிடிஎஸ், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ், உருவான கதைன்னு சொல்லுவாங்களா, மேக்கிங், அதுல வந்து வந்திருக்கு. அதுல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, பிடிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்டையர் சீரீஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல பாட்டையும் விஷுவல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இவங்களோட லெட்டர்ல தெரிய வருது. நாம இன்னும் பார்க்கல, அதோட ட்ரெய்லர் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல தனுஷ் சார் வந்து, மிஸ்டர் தனுஷ் வந்து சின்ஸ் இஸ் ஓனிங் த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஓனிங் த ப்ராடக்ட், நானும் ரவுடி தான் படத்தோட ரைட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வராத பட்சத்துல அதை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து 10 கோடி ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அன்லாஃபுல் யூசேஜ் அப்படிங்கிறதுனால. ஏன்னா தட் இஸ் ஹிஸ் கண்டென்ட். அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க சர்ஃபேஸ்ல கொண்டு வராங்க அப்படிங்கிறப்போ இவரோட பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து கிரியேட்டிவ்ல இருக்கிறவங்க தான் இன்னும் பெட்டரா ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று சொல்றேன். நானுமே வந்து வீடியோ எடிட்டர் தான். நான் வந்து நிறைய ஃபேன் மேட்ஸ் பண்ணியிருக்கேன் ரஜினி சாருக்கு. இப்போ ரஜினி சார் அப்படிங்கிற வந்து ஒரு பொதுவான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட கண்டென்ட்டா இருக்கட்டும், அவரோட படங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. அண்ட் சில படங்கள் அவங்களோட ரைட்ஸை வந்து அவரே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதுவுமே வந்து பிரீச் பண்ணி நிறைய பேர், இப்போ நான்லாம் கூட பாபாவா இருக்கட்டும், படைப்பா இருக்கட்டும், அதெல்லாம் தலைவர் கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய மீடியம்ல ஸ்கிரீன் பண்றதுக்கு. பட் நம்ம கிட்ட அதோட நல்ல பிரிண்ட் எப்படியோ நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னா, நான் வந்து தலைவரோட புகழையும் வந்து குளோரிஃபை பண்ணணும். தலைவருக்கு இந்த ஜென்ரேஷன்லயும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவங்களுக்கு வந்து அவரோட கிரேட்னஸ், அவரோட படங்கள் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவரை வந்து இவ்வளவு பேஷனேட்டா ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் தான் என்னோட ஃபேன் மேட்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஆனா சில பேர் நம்ம செஞ்ச ஒர்க்கை வந்து திருடின்னு நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, என்னோட வாட்டர் மார்க்கை கூட நிறைய பேர் பிளர் பண்ணி
கடைசியில கட்ஸ்னு வர்ற இடத்துல என்னோட பேரை கட் பண்ணிட்டு அவங்களோட யூடியூப் சேனல்லையோ அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னோட வயித்துல அடிக்கிற மாதிரி தானே. தட் இஸ் லைக் லிட்டரலி ஹிட்டிங் மீ மை கட். ஏன்னா நான் நிறைய தடவை 3 மணி காலையிலலாம் வந்து எடிட் பண்ணி போட்டு தூங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவும், அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து அது பண்றோம். அதுல எந்த டினைலும் இல்லை. ஸோ அதை வந்து திருடி பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு வருத்தமான விஷயம் தானே. இப்போ நீங்க வந்து ஒன்று ஓன் பண்றீங்க, அங்க வந்து ஒரு லேண்ட் ஓன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு சேர் போட்டு உட்கார மாதிரி இல்ல, அவன் வந்து உங்க பெர்மிஷனே இல்லாம அவனோட ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு இடத்தையோ ஒரு பில்டிங்கையோ வந்து டெவலப் பண்ற மாதிரி அது வந்து ஒரு தப்பான விஷயம் தானே. அது மாரலி ராங் தானே. அது நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் நாம வந்து ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ற எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கு. ஸோ நயன்தாரா இதோட யூசேஜை வந்து கிளைம் பண்றாங்க, நானும் ரவுடி தானோட சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸை கிளைம் பண்றாங்க அப்படின்னா தனுஷ் வந்து அதுக்கு ஃபண்ட் பண்ணுவாரு. அந்த படத்தை ஒரு படமா எடுத்து உருவாக்கி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்திருக்கு. அதை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவரோட அப்சல்யூட் ரைட் டு கீப் இட் டு ஹிம்செல்ஃப். இவங்களுக்கு அதை யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அவருக்கு அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கும் அதிகாரம் இருக்கு. இதை வந்து அமிக்கபிளி பிஹைண்ட் த சீன்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு தனுஷோட இந்த இஷ்யூவை அவரை வந்து ஒரு அக்யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றாங்க, ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இப்போ ஏன் அப்படி நியாயம் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்றேன்னா, நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டை சப்போர்ட் பண்ணியோ அவங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி காமிச்சோ அவங்க வந்து இந்த இஷ்யூவை கொண்டு வரல. அவங்க அவங்களோட கல்யாணத்தை அதோட என்ன சொல்றது மேக்கிங் ஆஃப் தேர் வெட்டிங் அப்படிங்கிறது பெரிய கிராண்ட் வெட்டிங்கோட மேக்கிங் வந்து அவங்க ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அது வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் ஃப்ரீ. கண்டிப்பா இட்ஸ் நாட் ஃபார் ஃப்ரீ. அது வந்து ஒரு சர்வீஸா அவங்க எதுவும் பண்ணல. தே ஆர் ட்ரைங் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். அது வந்து ஒரு விலைக்கு தான் வித்திருப்பாங்க. அதுல வந்து அவங்க பணம் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனோட லவ் ஸ்டோரியோட கோர் என்னன்னா நானும் ரவுடி தான் படம் தான். அந்த படத்துல தான் அவங்க மீட் பண்றாங்க. அங்கதான் வந்து அவங்க ஃபாலிங் இன் லவ் அண்ட் அங்கிருந்தா அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நீங்க எதுக்காக அதை யூஸ் பண்றீங்க, எதுக்காக ஃபைட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து மத்த இன்னொருத்தருக்காக நீங்க இங்க ஃபைட் பண்ணல, உங்களுக்காக உங்களோட நீடுக்காக நீங்க ஃபைட் பண்றீங்க. அங்க வந்து தனுஷ் வந்து எம்பரர் மாதிரி டிக்டேட்டர் மாதிரி இருக்காரு. அவர் வந்து ஒரு 3 செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி கேட்கறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. 10 கோடி வந்து ஒரு எக்ஸாஜரேட்டரான அமௌண்ட் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படி கேட்டிருந்தா அதை வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணியிருக்கணும், சரிதான். பட் அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து அவங்க ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறது வந்து நயன்தாரா, ஐ எம் ரியலி சாரி, அது வந்து ஒரு தப்பான விஷயம். சரி, நானுமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இப்போ நாளைக்கு நான் சினிமாவுக்கு வந்தாலும் அப்படிதான் வரணும். நல்ல மனசு பண்ண சில பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அப்படி மேல வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கரியரை டெவலப் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு தனுஷ் அப்படிங்கிற ஒரு தனி நபரை நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்க, அது பர்சனலா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ப்ரொஃபஷனலா நீங்க வந்து எதிர்கொண்டது அவங்கள. ஸோ ஒரு பர்சனலான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவரோட ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்டை வந்து கொடுக்கல அப்படிங்கிறத நீங்க இந்த லெட்டர்ல அட்ரஸ் பண்ணி ஒரு சிம்பதி கெயின் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒருத்தரை புட் டவுன் பண்ற மாதிரி. நான் நிறைய ரூமர்ஸ் வந்து தனுஷை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் நயன்தாரா பத்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் ஐ எம் பெர்டைனிங் டு திஸ் இஷ்யூ நான் பேசுறேன். நயன்தாராக்கு நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு. ஆனா தனுஷுக்கு அகேன்ஸ்டா மட்டும் ஏன் லேஷ் அவுட் ஆறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட ஒரு மேற்பார்வையில நான் சொல்றேன். அண்ட் பார்வதி எல்லாம் ரீட்வீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இது 2 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ரீட்வீட்டா ஸ்டோரியா அதை போட்டுருக்காங்க போல இன்ஸ்டாகிராம்ல ஒரு சல்யூட் பண்ற மாதிரி. இது 2 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்வதி தனுஷோட நடிச்சிருக்காங்க, மரியாதை. ஸோ இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னா இவங்கெல்லாம் தனுஷோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்போ தனுஷ் மேல ஏதோ உண்மையாவே தப்பு இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ நிறைய பேருக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா பார்வதி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஹிப்போக்ரிட். அவங்க வந்து நிறைய மென் பேஷிங் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்களோட இன்டர்வியூஸ்லயே அவங்க எவ்வளவு ஹிப்போக்ரிட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். Award shows ലായാലും you always see women dancing. I don't see men dancing. സ്ത്രീകളുടെ ഭംഗിയും അവരുടെ ശരീര ഭംഗിയും ഇതും കാണിച്ച് നല്ലോണം ഭംഗിയിൽ ഡാൻസ് ചെയ്യാറുണ്ട്. ഞാൻ എൻജോയ് ചെയ്യാറുണ്ട്. ഞാൻ ചോദിച്ചാ ഇല്ല, പക്ഷെ ഞാൻ അവിടെ ആ പെൺകുട്ടിയുടെ ഡാൻസ് ആണ് കാണുന്നത്, ആ എനർജിയാണ് കാണുന്നത്. ബട്ട് ഐ എം ലൈക്ക് then why aren't men dancing? Why aren't men dancing? അങ്ങോട്ട് നോക്കണം. ഞാൻ അവരുടെ ശരീരഭംഗി എന്തുകൊണ്ടാണ് നമ്മളെ കാണിക്കാത്തത്? സ്ത്രീകൾക്ക് ആണുങ്ങളെ കണ്ട് ആസ്വദിക്കാൻ പാടില്ലെന്ന് എവിടെയെങ്കിലും എഴുതി? അടിപൊളി.
കുണ്ടിതപ്പെടേണ്ട ചേച്ചി എന്റെ ചേച്ചി. അല്ല ഇപ്പൊ ഉണ്ടാവുന്നുണ്ടല്ലോ, ഇപ്പൊ 6 പാക്ക് ബോഡിയൊക്കെ ആയിട്ട് വന്നിട്ട് Yeah, which is അങ്ങനെ പറഞ്ഞു കൊടുക്കണം. അത് ഇംപ്രസ് ചെയ്യുന്നുണ്ടല്ലോ. not me. I'm not impressed by that. എന്തിന്റെ കുഞ്ഞാണോ ഇത്? ஆம்பளைங்கெல்லாம் பொண்ணுங்களோட உடலமைப்பையும் அவங்களோட அழகையும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆம்பளைங்க எதுக்கு பொண்ணுங்களுக்கு அவங்களோட பாடியை ஏன் பொண்ணுங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஸ்டேஜ் ஷோஸில் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதையே எப்படி மாற்றி பேசுகிறாங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். I'm not talking about Sharira Bhangi. I'm talking about talent and dance. But I'm like, then why aren't men dancing? You know, ഞാൻ അവരുടെ ശരീരഭംഗി എന്തുകൊണ്ടാണ് നമ്മളെ കാണിക്കാത്തത്? இப்போ தான் உடம்போட அழகை வந்து பசங்க காமிச்சு நாங்களாம் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு உடனே நான் உடம்போட அழகை பற்றி பேசலை, நான் அவங்களோட டேலண்ட்டை பற்றியும் ஸ்கில்லை பற்றியும் எனர்ஜியை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு உடனே மாற்றி விடுறாங்க. ஸோ ஷீ இஸ் மோர் லைக் அ மேன் ஹேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியூ ஜென் ஃபெமினிசம் புரிதிங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது வந்து அது சரியில்லை. அது பார்வதி இஸ் ஃபால்ஸ் அண்டர் தட் கேட்டகரி. அந்த மாதிரி மென்னை வந்து டோட்டலாக வந்து பேஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரியில் அவங்க ஃபாலோ ஆகுறாங்க. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ஒரு அன்ப்ரொஃபஷனலான விஷயமா எனக்கு தோணுது. இது வந்து தாராளமாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து லீகலாக ஃபைட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்துட்டு நான் இதை 10 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, ஆனால் இப்போ கூட நாங்கள் வந்து எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அண்ட் உங்களோட ஈகோ படம் பிளாக் பஸ்டர் ஆனதுனால உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா தாராளமாக அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு. யார் வந்து பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதை விற்கிறாங்களோ அவங்களுக்கு அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு அது சந்தோஷம் தானே. அப்படி அவருக்கு அந்த விஷயத்துல ஒரு ஈகோ இருந்துச்சுனாலும் கூட அது வந்து நடுவில் நிறுத்திருக்கலாமே. சரி போனது போச்சு, இனிமே நான் வந்து அதை டெவலப் பண்ண மாட்டேன் அந்த படத்தை அப்படின்னு நினைச்சுக்கலாமே. எதுக்கு அவரோட ஈகோ ஹர்ட் ஆகணும்? உங்களுக்குள்ள வேற ஏதாவது நடந்திருக்கா? ஸோ தட் இஸ் அன்கிளியர். இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். நயன்தாரா சமந்தா இதுல வந்து நயன்தாரா தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. நயன்தாரா அவங்கதான் ஃப்ரெண்டுனால அவங்க மட்டும் தான் வந்தாகணுங்கிறீங்க. இல்ல அவங்கதான் எங்களுக்கு வந்து எதிர்நீச்சல் எல்லாம் கேட்கும் போது யோசிக்காம வந்து ஒரு பாட்டு ஆடி, அவங்க காசு கூட வாங்கிக்கல, நம்ம பணம் கூட வாங்கிக்கல, ஜஸ்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக. she just said you are my friend, I won't take money from you வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. அதனால அவங்க டெஃபினட்டா காப்பாத்தோம். ஸோ தனுஷோட ஹேட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாரா இந்த பாட்டுல வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா வந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது யாரு? தனுஷ் தானே. அவங்க அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. why did he mention that? ஏன்னா he wanted to give you credit to it. அதை எல்லாருக்கும் சொல்லணும். நயன்தாராவோட அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த, அவங்க பண்ண அந்த நல்ல விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க சொல்லியிருக்காரு. அது தனுஷ் தானே சொல்றாரு, வேற ஒருத்தர் வந்து சொல்லலையே. எதிர்நீச்சல் வாஸ் ப்ரொடியூஸ் பை தனுஷ். இப்போ நயன்தாரா கூட எத்தனையோ ஆடியோ லான்ச்சஸ்ல வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத மட்டும், அவங்களோட படங்களை மட்டும், அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் இருக்கிற படங்களை மட்டும் ப்ரொமோட் பண்றாங்க. ஏன் மற்ற ஹீரோஸோட ஆடியோ லான்ச்சஸ்ல வர மாட்டேங்கிறாங்க? ஸோ ஷீ இஸ் நாட் இன் அ பிளேஸ் where she can be submissive about anything. அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிறதுனால தானே அவங்க நிறைய இடங்கள்ல வர மாட்டேங்கிறாங்க. அது ப்ரொடியூசர் எப்படி போனாலும் பரவாயில்ல, ப்ரொடியூசரோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்லாம் வந்து நம்ம வந்து கலந்துக்க வேணாம், நம்ம இஷ்டப்படி நம்ம எங்க போகணும் நமக்கு தோணுதோ அங்க மட்டும் போய்க்கலாம் அப்படின்னு அவங்க போராட்டம் இல்லையா? ஏகே மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் போகாம இல்லை, அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாங்க, அவங்களோட இஷ்டப்படி தான் அவங்க போறாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க வந்து தனுஷை மட்டும் எப்படி எம்பரர் அப்படின்னு வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி எம்பரர் மாதிரியும் நீங்க வந்து பாவிக்க முடியும்? எப்படி அவர் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்க முடியும்? அவங்களே எழுதுறாங்க கோர்ட்டோட ஆங்கிள் வந்து நீங்க ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஜெயிக்கலாம், ஆனா காடுக்கு ஒரு கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட்ல வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல என்ன மாரல் சைடு? இப்போ அது வந்து உங்களோட பர்சனல் கேம்காக தானே நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ அது வந்து எப்படி மாரலி ராங்கா இருக்கலாம்? அப்போ தனுஷ் அப்படி யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. See, I am not totally justifying what Dhanush did either. அது வந்து பெரிய மனசு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு என்னால சொல்ல முடியல இந்த ஒரு விஷயத்துல. நம்ம விக்னேஷ் சிவன் என்னன்னா இன்னொரு படி இறங்கி போய் தனுஷோட ஸ்பீச்சே எடுத்து போட்டு லீகல் நோட்டீஸை வந்து அதுல எம்பெட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. இப்போ அதை டிலீட்டும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் ட்வீட் போட்டு டிலீட் பண்றவங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா விக்னேஷ் சிவன் கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நயன்தாரா மேல சின்ன சின்ன வருத்தங்கள் அண்ட் அவங்களோட பிஹேவியர்ல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அவங்க நிறைய பேர் அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப கைண்டா நடந்துப்பாங்க அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். விச் இஸ் வெரி குட். அதை வந்து நான் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. நான் வந்து தப்பா அவங்க வந்து ஒரு லிட்டரலி ஒரு தப்பான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. மை பாயிண்ட் இஸ் இந்த ஒரு விஷயத்துல நான் குமார் அவசரப்பட்டிய
இந்த நயன்தாரா vs தனுஷோட இஷ்யூல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட ஒப்பீனியன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் சொன்ன போயிட்டானா சிஷ்மாஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கங்குவா பத்தி பேசுறேன். அதை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.